அந்த பனிமூட்டு வேம்பழகா வெம்புப்பதி அழகா காயாம்பு அழகா எழுதலை பனை அழகா அந்த பனிமூட்டு வேம்பழகா கடல் அழகா வளரும் பதி அழகா துள்ளி வரும் அலை அழகா ஐயா தூயவரே அழகா ஐயா தூயவரே அழகா பள்ளி அறை கூடி கொண்ட மாயவரே பாக்கடலில் பள்ளி கொண்ட. வணக்கம் டெம்பிள் சிட்டி மக்களே. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ரஸ்தாகாடுங்கிற கிராமத்தில் உள்ள காயா வேம்புபதி ஐயா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்மளோட இந்த கோயிலோட தலைமை குருக்கள் ஐயா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம ஐயா கிட்ட இந்த கோயிலோட வரலாறையும் மென்மேலும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறதையும் ஐயாட்டேன்னு தெரிஞ்சு கேட்டுக்கலாம். இது வந்து ஒரு 400 வருஷத்துக்கு மேல் இருக்கும். மரம் வந்து மரத்துக்கு முன்னே ஒரு 7 மண்டை பனை. அந்த பனை மூட்டில் தான் ஐயா நாராயணமா உட்கார்ந்தார். அந்த பனையை அந்த சொத்துக்காரங்க வெட்டிட்டு போனால அதில் ஒரு வேம்பு குத்தியில் வளர்ந்த வேம்பு. இது வந்து நாராயணமாக இருந்து ஐயா விஜய் பெற்று வந்து இதில் உட்காரும்போது பெரிய மரமாக இருந்து வேப்ப மரம் காய்ச்சி பழங்களெல்லாம் தின்னு அந்த எச்சம் போட்டதுனால நீ காய்க்க வேண்டான்னாரு. காய்க்க இல்லைன்னா அந்த மரம் என்ன சொல்லிச்சுன்னா அது வந்து என்ன மலடுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு. ஒரு வருஷம் பூக்கிறதுல 5 காய். அது எல்லாருக்கும் தெரியாது, யாருக்காவது தான் தெரியாது. அதனால் அது பூ பூக்கும், காய் காய்க்காது. காயா வேம்புங்கிறது ஒரு அந்த மரம் வந்து பூ பூக்கும், காய்க்காது. பகலில் பறவைகள் இருக்கும், நைட்டில் எந்த பறவையும் தங்காது. ஐயாவுக்குள்ள இடத்தை தவிர வேம்பு அடுத்த பக்கம் போகாது. போனால் அந்த கிளை அடியிலே ஒடிஞ்சிடும். அந்த ஒடிஞ்ச விறக உரை நம்ம வீட்டில் கொண்டு வச்சா அன்னம் கசக்கும். ஐயாவுக்கு இடத்துல வச்சு அன்னதானம் பண்ணால் அன்னம் கசக்காது, நல்லா இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஆதிகம். இப்போ தான் எல்லா மக்களும் தேடி தேடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. அது எந்த நோய்க்காக இருந்தாலும் மரத்தினுடைய பச்சையில் நம்ம எந்த நோயை நினச்சி சாப்பிட்றோமோ அது என்ன செய்யும், நோய் தேரும். அதில் கண்டிப்பாக இல்லை. இந்த கொரோனா டைமில் வர நான் ஒரு 7 ஊருக்கு பச்சையில் அரைச்சி எல்லா பிள்ளைக்கும் கொடுத்து எந்த பிள்ளைக்கும் அந்த பச்சையில் குடித்த பிள்ளைக்கும் எந்த பிள்ளைக்கும் கொரோனா வரல. என்ன எல்லா நோய்க்கும் அது குணமாகும். எந்த நோய்ங்கிறது எல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோய் இருக்கும். அந்த நோய்க்கு கணக்கு பண்ணி அவங்க சாப்பிடும்போது கண்டிப்பாக அது என்ன செய்யும், ஏறும். ஐயா மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அன்னதானம், நித்தியம் பணிவடை, 2 நேரம் பணிவடை. வார ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவணைப்பால் பால் கஞ்சி தான். அதுக்கு மேல் நம்மளால் பண்ண முடியல. அதுக்குள்ள வருமானங்கள் நம்மகிட்ட கிடையாது. நாங்களும் கூலி வேலைக்கு தான் போகிறோம். ஆனால் 2 நேரம் ஐயாவுக்கு பணியோட கண்டிப்பாக உண்டு. சாயந்தரம் 6 மணிக்கு, காலையில் 6 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு உச்சிப்படி. இவ்வளவு நடக்கும். எங்களால் இவ்வளவு தான் ஐயாவுக்கு பண்ண முடியும். இப்போ உங்கள் வரி கிடையாது, எந்த வருமானமும் கிடையாது. வரக்கூடிய மக்கள் தான் இதுக்கு தான தர்மங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்து அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட என்ன இல்லை, பணம் இல்லை. ஐயா இருக்காங்க. அதனால அப்படி வரும்போது தான் நம்ம பண்ண முடியும். ஆரம்பித்தா கடைசி வரை அதை பண்ணணும். அதனால் முதல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கண்டிப்பாக அது பண்ணுவோம். ஆடி கடைசி வெள்ளி கொடியேறும். அதில் 10 நாள் திருவிழா. அந்த திருவிழாவோட நம்ம என்ன சொல்கிறது, அந்த வாசிப்பும் அதோடு வச்சுக்கணும். அப்புறம் ஐயா பிறந்த நாள். இந்த 2ம் தான் நமக்கு பண்ண முடியும். தனி திருவிழானி அந்த 1 தான். மார்ச் 20 அன்னைக்கு வந்து எப்படி மக்கள் கூடுதலாக வரும். அன்னைக்கெல்லாம் ஒரு பச்சளை மணி நைட் சாயந்தரம் 6 மணிக்கு பிறகு தான் மருந்து கொடுக்கறதுங்க. காலையில் 6 மணிக்கு பிறகு எப்போ கேட்டாலும் எந்த பிள்ளைக்கா இருந்தாலும் நாங்கள் மருந்து கொடுக்குற வழக்கம். அந்த மருந்தை எப்படி சாப்பிடணுங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதுபடி அவங்க சாப்பிடுவாங்க, நோய் தீர்ந்துடும். சரியா? இதுதான் உண்மை. அதனால நீங்கள்
இன்னும் ஐயாட்ட வாங்க. இன்னும் ஒரு நாள் நீங்கள் வரும்போது கொஞ்சம் நேரத்தே வாங்க. ஃபோன் நம்பர் இருக்குது, வந்துருக்கிறேன். இப்போ எல்லாமே வரக்கூடிய மக்கள் புதுசு புதுசாக தான் வராங்க. ஏன்னா அங்கே அது ஐயா வரவுக்கு முன்னே உள்ள பதியுது. வைகுண்டசாமி வரவுக்கு முன்னே உள்ள பதி நாராயணம். ஐயா வந்த பிறகு தான் வைகுண்டமாக வச்சு என்ன செய்யணும், நம்ம பண்ணுறோம். சரியா? இதுதான் ஐயா கோயிலில் வந்து ஐயா வந்து திருநாமங்கிறது வந்து பச்சை மண்ணு தான். வேற அம்மன் கோயிலெல்லாம் சுட்ட மண் பூபதி. இது திருநாமம். சரியா? திருநாமம் கிருஷ்ணனில் ஒரு பரிசுத்த நாமம்னு சொல்லுவாங்க. அந்த பரிசுத்தமான 11 வருஷத்துக்கு முன்ன உள்ள கல் அந்த கட்டியாகும். அதை எடுத்துட்டு வந்தா இடிச்சு தான் நாமமாக்கலாம். இது வேற எந்த கலப்படமும் கிடையாது. திருநாமம் பச்சை மண்ணு தான். எல்லாருமே ஐயாவுடைய நெடுநாமன்னு ஒண்ணுன்னா பச்சை மண்ணு தான். ஆமா, அந்த நாம மண்ணும் தண்ணி கொடுத்துதான் மருந்தாக குணப்படுத்தினாங்க. அதனால இந்த மருந்து வந்து பச்சை மண் வந்து அது ஒரு பெரிய மருந்து தான். ஐயா கொடுத்த மருந்து தான், நம்ம உண்டாக்குனது இல்லை. அவர் சொன்னபடி தான் நம்ம என்ன செய்யணும், பண்ணுறோம். திருநாமம் பச்சை மண் அதை எடுத்துகிட்டு வந்து இடித்து அரிச்சு நெத்தியில் வந்து பூசும்போது என்ன செய்யக்கூடாது, நெத்தி அழுத்தப்படக்கூடாது. அதனால தான் நல்லா இது பண்ணி நாமமாக அது வாயில் போட்டால் ஒரு கேள்வி அளவோடு போடணும். அது நம்ம ஐயா நாமம் சொல்லி வயிற்றுக்கு சாப்பிட்டோம்னா அது என்ன இருக்காது, மருந்தா நினைச்சு சாப்பிடும். உங்களுக்கு இந்த கோயிலோட லொக்கேஷனும் ஐயாவோட ஃபோன் நம்பரும் ஸ்க்ரீனில் தரேன். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா ஐயா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இது மாதிரி புது புது அப்டேட்ஸுக்கு டெம்பிள் சிட்டி அப்டேட்டை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி. இது வந்து ஒரு 400 வருஷத்துக்கு மேலே இருக்கும். மரம் வந்து மரத்துக்கு முன்னே ஒரு 7 மண்டை பனை. அந்த பனை மூட்டில் தான் ஐயா நாராயணமாக உட்கார்ந்தார். அந்த பனையை அந்த சொத்துக்காரங்க வெட்டிட்டு போனால அதில் ஒரு வேம்பு குத்தியில் வளர்ந்த வேம்பு. இது வந்து நாராயணமாக இருந்து ஐயா விஞ்சை பெற்று வந்து இதில் உட்காரும்போது பெரிய மரமாக இருந்து வேப்ப மரம் காய்ச்சி பழங்களெல்லாம் தின்னு அந்த எச்சம் போட்டதுனால நீ காய்க்க வேண்டான்னாரு. காய்க்க இல்லைன்னா அந்த மரம் என்ன சொல்லிச்சுன்னா அது வந்து என்ன மலடுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு. ஒரு வருஷம் பூக்கிறதுல 5 காய். அது எல்லாருக்கும் தெரியாது, யாருக்காவது தான் தெரியாது. அதனால் அது பூ பூக்கும், காய் காய்க்காது. காயா வேம்புங்கிறது ஒரு அந்த மரம் வந்து பூ பூக்கும், காய்க்காது. பகலில் பறவைகள் இருக்கும், நைட்டில் எந்த பறவையும் தங்காது. ஐயாவுக்குள்ள இடத்தை தவிர வேம்பு அடுத்த பக்கம் போகாது. போனால் அந்த கிளை அடியிலே ஒடிஞ்சிடும். அந்த ஒடிஞ்ச விறக உரை நம்ம வீட்டில் கொண்டு வச்சா அன்னம் கசக்கும். ஐயாவுக்கு இடத்துல வச்சு அன்னதானம் பண்ணால் அன்னம் கசக்காது, நல்லா இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஆதிகம்.